பீகாரை சேர்ந்த இளம்பெண் அடுக்குமாடி குடியிருப்புடைய மேல்தளத்துல இருந்து கீழே விழுந்து இறந்து போன சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவங்களுடைய இறப்பு தற்கொலையா இல்ல கொலையான்ற கேள்வியில போலீஸ் தொடர் விசாரணைகளை நடத்திட்டு வராங்க. அந்த இளம்பெண் யாருன்றத பத்தியும் இந்த வழக்குடைய பின்னணி என்னன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு TF Crime. நான் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான உதவிக்குமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். முசப்பூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் பாரிஜாத் சௌத்ரா மற்றும் அவருடைய மனைவியான இந்த தம்பதிகள் இருவருமே வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த தம்பதிகளுக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த தம்பதிகளுடைய பெற்றோர்களுமே முசப்பூர்ல ஒரு பிரபலமான மருத்துவரா இருந்து வரதா சொல்லப்படுது. இவங்களுடைய குடும்பத்தாரும் நண்பர்கள் வட்டாரங்கள் முழுவதுமே மருத்துவ துறையில சிறப்பா செயல்பட்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தாருடைய பின்னணி மருத்துவரா இருக்கிறதாலேயே இந்த தம்பதிகளும் தன்னுடைய 3 குழந்தைகளையுமே மருத்துவம் படிக்க வைக்கணும்ன்றது கனவாவும் லட்சியமாவும் வச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த தம்பதிகளுடைய மூத்த மகளான ஆருஷிய டாக்டருக்கு படிக்க வைக்கணும்ன்றதுல கனவாவும் லட்சியமாவும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கான காரணம் ஆருஷி ஸ்கூல் படிச்சிட்டு இருந்த காலகட்டத்துல இருந்தே அவங்களுடைய வகுப்புலையும் அவங்களுடைய பள்ளியிலையும் சிறந்த மாணவியா விளங்கியிருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட்லயுமே அவங்க தான் முதலிடமா இருந்து வந்திருக்காங்க. அதோட ஸ்கூலுடைய செல்ல பிள்ளையாவே ஆருஷி இருந்து வந்ததா சொல்லப்படுது. ஆருஷி புத்திசாலித்தனமாவும் திறமசாலியாவும் இருந்திருக்காங்க. அவங்களுடைய திறமைக்கு ஏத்தாற் போல பாக்குறதுக்கும் ரொம்ப அழகாவும் நேர்த்தியான ஒரு பெண்மணியாவும் இருந்திருக்காங்க. ஸ்கூல் படிச்சிட்டு இருந்த காலகட்டத்திலேயே ஒவ்வொரு வருடமும் முதல் மாணவியா பரிசை வெல்றது ஆருஷியோடைய பெயர் இடம்பெற்றிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய படிப்பு திறமையும் சமயோஜன புத்தியோட செயல்படக்கூடிய ஒரு பெண்ணா விளங்கியிருக்காங்க. பள்ளி படிப்பு தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்குமே ஒவ்வொரு தேர்ச்சியிலையும் வெற்றி வாகைய சூட்ன ஒரு பெண்மணியா இருந்ததாலேயே அவங்களுடைய ஸ்கூலுக்கே செல்ல பிள்ளைன்ற பேரையே எடுத்திருக்காங்க. இதனாலேயே ஆருஷியோடைய அம்மாவும் அப்பாவும் அவங்கள எப்படியாவது டாக்டருக்கு படிக்க வைக்கணும்ன்ற எண்ணத்துல முனைப்பா செயல்பட ஆரம்பிச்சாங்க. அவங்க நினைச்சபடியே ஆருஷி பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு பிறகு மருத்துவம் படிக்கிறதுக்காக நீட் தேர்வுக்கு ரெடி ஆகணும்னு நினைச்சிருக்காங்க. அந்த சமயத்துல டெல்லியில இருக்கிற ஒரு தனியார் நீட் சென்டர்ல பயிற்சியும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பயிற்சிய தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்த ஆருஷி அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கான நுழைவு தேர்வு எழுதி அதுலயும் பாஸ் ஆகியிருக்காங்க. இந்த தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சதும் ஆருஷியோடைய அம்மா அப்பாவும் அவங்களுடைய தாத்தா பாட்டியும் அந்த குடும்பமே சந்தோஷத்துல மூழ்கி போறாங்க. அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே மருத்துவத்துறையை சார்ந்திருந்தாலும் ஆருஷி டாக்டர் ஆக போறான்றத நினைச்சு சந்தோஷத்துல தெளிச்சு போயிட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டுடைய முதல் வாரிசு ஆருஷின்றதால அவங்க மருத்துவர் ஆக போறாங்கன்றத நினைச்சு அந்த குடும்பமே சந்தோஷமாவும் இந்த விஷயத்தையே கோலாகலமாவும் வீட்டுல கொண்டாடி இருக்காங்க. மருத்துவ படிப்புக்கான நுழைவு தேர்வுல தேர்ச்சி பெற்ற ஆருஷி மகாராஷ்டிரால இருக்கிற கிருஷ்ணா மருத்துவ கல்லூரியில அவங்களுக்கு சீட் கிடைச்சு அதே கல்லூரியிலேயே போய் சேர்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ஆருஷி கல்லூரி ஓபன் ஆன நாள்ல இருந்து மருத்துவ படிப்புக்கு தேவையான புத்தகங்களையும் பொருட்களையும் கல்லூரியில இருந்து சொல்றதுக்கு முன்னதாவே இவங்களே அவங்க அம்மா அப்பா கிட்ட அறிவுரைகளை கேட்டு தேவையான பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே ஆருஷியோடைய அம்மா அப்பாவும் அவங்களுடைய தாத்தா பாட்டியும் மருத்துவத்துறையை சார்ந்தவங்கன்றதால இவங்களுக்கு மருத்துவத்துறைக்கு தேவையான எல்லாவற்றையுமே ஆருஷிக்கு வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆருஷியும் அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய ஆசைய எப்படியாவது நிறைவேற்றணும்ன்றதுல குறிக்கோளா இருந்து வந்தாங்க. அதே சமயம் இவங்களுக்குமே தான் ஒரு டாக்டர் ஆக போறோன்றதுல பெருமையோடையும் கர்வத்தோடையும் இருந்து வந்தாங்க. எப்படியாவது 5 ஆண்டுகளுக்குள்ள டாக்டர் படிப்பை முடிச்சிட்டு அதுக்கு அடுத்ததுக்கான மேற்படிப்பையும் படிக்கணும்ன்ற திட்டத்துல இருந்து வந்தாங்க. ஆருஷியோடைய சகோதரிகளும் பள்ளி படிப்பை தொடர்ந்துட்டு வந்ததால அடிக்கடி ஆருஷி தன்னோட தங்கைகள் கிட்ட தான் எப்படி டாக்டருக்கு படிக்கிறனும் அதே போல நீங்களும் டாக்டருக்கு படிச்சு பொது சேவைகள்லயும் ஈடுபட்டு இந்த சமூகத்துல நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருந்து வாழ்ந்து காட்டணும்ன்ற அறிவுரைகளையும் தன்னோட சகோதரிகளுக்கு அடிக்கடி அறிவுரைகளை சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் தன்னுடைய கல்லூரி படிப்பு 1ஆம் ஆண்டு தொடர்ந்துட்டு வந்த ஆருஷி கடந்த ஜூலை 31ஆம் தேதி கல்லூரியை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தவங்க ஓய்வு எடுத்ததுக்கு பிறகு மறுபடியும் வீட்டுல இருந்து கிளம்பிருக்காங்க. அப்படி கிளம்பினவங்க அன்னைக்கு முழுவதும் நேரமாகியும் வீடு திரும்பாம இருந்திருக்காங்க. அவங்களுடைய மொபைல் எண்ணுக்கு ஆருஷியோடைய அம்மாவும் அப்பாவும் தொடர்ந்து அழைப்புகளை கொடுத்துக்கிட்டே
இருந்திருக்காங்க. ஆனா எந்தவித தகவலும் கிடைக்காததால அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரங்கள்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரங்கள்ல இருந்தும் எந்த ஒரு தகவலும் ஆருஷிய பத்தி கிடைக்காததால காவல் நிலையத்துல புகார் கொடுக்கலான்ற யோசனையில ஈடுபடும் போதே காவல் நிலையத்துல இருந்து ஆருஷியோடைய அப்பாவுக்கு ஒரு அழைப்பு வந்திருந்தது. அந்த கால் எடுத்து அட்டன் பண்ண ஆருஷியோடைய அப்பா கிட்ட ஆருஷி சதாரா பகுதியில இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருந்து மேல இருந்து கீழே விழுந்து ரத்த வெள்ளத்துல இருக்கிறதா அவருக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இத கேட்டு கதறி அழுத ஆருஷியோடைய அப்பா உடனடியா ஆருஷிய சேர்க்கப்பட்ட அந்த மருத்துவமனைக்கு அவரும் அவருடைய குடும்பத்தாரும் வராங்க. அந்த மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட ஆருஷியோடைய உடலை பார்த்து அவங்களுடைய குடும்பத்தாரும் குடும்ப உறுப்பினர்களும் கத்தி கதறி கூச்சலிட ஆரம்பிக்கிறாங்க. ஆருஷியோடைய அப்பாவுக்கு தன்னோட மகளுக்கு என்ன நடந்ததுன்றது கூட தெரியாம ஒரு குழப்பமான சூழல்லையே இருந்து வந்திருக்காரு. அவரு நிலை தடுமாறிய சூழல்ல இருந்ததால ஆருஷியோடைய அம்மா அந்த சமயத்துல ரொம்ப தைரியமா போலீஸ் கிட்ட விசாரணைகளை நடத்திருக்காங்க. தன்னோட மக இறப்புக்கான காரணம் என்னன்றத பத்தி போலீஸ் கிட்டயே விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் ஆருஷியோடைய நண்பரான துருன்னு சொல்லப்படுற நபரால ஆருஷி கொலை செய்யப்பட்டிருக்காருன்றது அவங்களுடைய அம்மாவுக்கு தெரிய வருது. துருன்னு சொல்லப்படுற நபர் தான் ஆருஷிய கொலை செய்திருக்காருன்றது தெரிய வரவே அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் அதிர்ச்சிக்கு உள்ளாவறாங்க. ஏன்னா துரு 3-4 ஆண்டுகளுக்கு மேல ஆருஷிக்கு நெருங்கிய நண்பரா இருந்து வந்திருக்காரு. இவரு ஹரியானா மாநிலம் சோனிப்பட்ட சேர்ந்தவரு. துருவும் ஆருஷும் 3-4 ஆண்டுகளுக்கு மேல சிறந்த நண்பர்களா இருந்து வந்ததா சொல்லப்படுது. துருவ முதலா ஆருஷி டெல்லியில இருக்கிற நீட் பயிற்சி மையத்துல தான் சந்திச்சிருக்காங்க. அதே மையத்துல தான் ஏற்கனவே சொன்னபடி ஆருஷியும் படிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் சந்திப்பிலேயே நண்பர்களா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இருவருமே படிப்புக்கு தேவையான உரையாடல்களையும் ஒரே சமயத்துல படிக்கிறதையும் அவங்க படிப்புக்கு தேவையான நோட்ஸ் எடுக்கிறதுலயும் ஒன்னாவே சேர்ந்து படிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. நாளுக்கு நாள் இவங்களுடைய நட்பு நெருக்கமாக அந்த நட்பை காதலா மாற ஆரம்பிச்சது. துரு தான் அவருடைய காதல முதலா ஆருஷி கிட்ட வெளிப்படுத்தி இருக்காரு. அப்படி வெளிப்படுத்தும் போது கூட ஆருஷி தன்னோட படிப்புக்கு இந்த காதல் இடையூறா இருக்குமோன்ற பல யோசனைகள் இருந்து வந்தது. அப்படி இருந்தாலுமே ஆருஷி தன்னோட காதல அவர் வெளிப்படுத்தின கொஞ்ச நாட்கள்லயே ஆருஷியும் அவர்கிட்ட வெளிப்படுத்திருக்காங்க. இருவருமே நீட் சென்டர்ல படிக்கும் போதே காதலிச்சுட்டு வந்ததால மற்ற காதலர்கள் போலவே சந்தோஷமாவும் ஜாலியாவும் மற்ற இடங்களுக்கு சுற்றி திரிய ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் நீட் சென்டருக்கு இருவரும் ஒன்னாவே வந்து சேர்ந்தே வெளியேறத வழக்கமா வச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் துரு ஆருஷி கிட்ட ஒரே காலேஜ்ல மருத்துவ கல்லூரிக்கு சேரலான்ற திட்டத்தை சொல்லியிருக்காரு. அதோட துரு தான் ஆருஷி கிட்ட பழகாமலையும் பேசாமலையும் பார்க்காமலையும் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதனாலேயே சதாரால இருக்கிற கிருஷ்ணா காலேஜ்ல இருவருக்குமே சீட் கிடைச்சதால அதே கல்லூரியில இருவரும் சேர ஆரம்பிச்சாங்க. ஆருஷி திறமையான பெண்ணுன்றதாலேயே மற்ற மருத்துவ கல்லூரிகள்ல இருந்தும் ஆருஷிக்கு சீட் கிடைச்சுமே துருவுக்கு கிருஷ்ணா கல்லூரியில இடம் கிடைச்சதாலேயே அவங்களும் அதே கல்லூரியில சேரலான்ற முடிவை எடுத்துதான் அந்த கல்லூரியிலேயே சேர்ந்திருக்காங்க. இருவரும் கல்லூரியில சேர்ந்து ஒன்னா படிச்சிட்டு இருந்த நேரத்துலதான் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சது. அதுக்கான காரணம் ஆருஷியோடைய திறமை பள்ளியோட நிக்காம அவங்களுடைய மருத்துவ படிப்புலயும் தொடர்ந்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க வகுப்புலயே அவங்க முதலிடம்ன்றதால மற்ற மாணவர்கள் அவங்க கிட்ட படிப்பு சம்பந்தமான சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுலயும் படிக்கிறதுலயும் அவங்க கிட்ட உதவி கேட்க செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்த துருவுக்கு ஆருஷி மேல பொறாமை ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல ஆருஷி கிட்ட சக நண்பர்கள் பழகிறத கூட தவறான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இதனாலேயே ஆருஷிக்கும் துருவுக்கும் அடிக்கடி சண்டைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட ஆரம்பிச்சது. இருவருக்குள்ளயும் கருத்து வேறுபாடு ஏற்படவே ஆருஷி துரு கிட்ட பேசுறதையே குறைச்சுக்கிட்டே வந்தாங்க. அதுக்கான காரணம் துரு சொல்ற வார்த்தைகள் ஆருஷியோடைய மனச புண்படுத்துற மாதிரியான சில சம்பவங்கள் நடந்ததாலேயே ஆருஷி துரு கிட்ட பேசுறதையே குறைச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. இதனால ஆருஷிக்குமே மன உளைச்சலும் மன கஷ்டங்களும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதே போல ஒரு முறை இருவருக்குள்ளயும் பிரச்சனைகள் ஏற்படும் போது தன்னோட அம்மா கிட்ட துருவ காதலிக்கிறதாவும் ஆனா துருவோ தன்னை தொடர்ந்து சந்தேகப்பட்டுட்டு வர்றதாவும் அவங்க கிட்ட சொல்லி மன வருத்தப்பட்டதா சொல்லப்படுது. அந்த நேரத்துல ஆருஷியோடைய அம்மா அவங்களுக்கு அறிவுரைகளை சொல்லி அவங்களுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி சமாதானப்படுத்திருக்காங்க. அதையும் மீறி நாளுக்கு நாள் துரு ஆருஷிய தொல்லை கொடுத்துக்கிட்டே வந்திருக்காரு. ஒரு
ஒரு கட்டத்துக்கு மேல இவருடைய தொல்லைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவே ஆருஷி தன்னோட காதல கைவிடும்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணமும் துரு தொடர்ந்து அவங்கள சந்தேகிக்கிறதும் சக மாணவர்களை வைத்து தவறுதலான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறதுமே ஆருஷி மனச காயப்படுத்தி இருக்கு. இதனாலேயே துருவை விட்டு விலகி போகணும்னு நினைச்ச ஆருஷி காதல கைவிடும்படி சொல்லியிருக்காங்க. இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத துரு ஆருஷி கிட்ட வேற ஒரு மாணவர் கூட தொடர்பு இருக்கிறதாலேயே தன்னை விட்டு விலகி போறதா சொல்லி தொடர்ந்து டார்ச்சர் செய்துகிட்டு வந்திருக்காரு. இந்த விவகாரத்துல இருந்தே முற்றிலுமா வெளிவரணும்னு நினைச்ச ஆருஷி துருவோடைய காதலை கைவிட்டு அவங்களுடைய படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல தான் கடந்த ஜூலை 31 அன்னைக்கு துரு ஆருஷிக்கு கால் பண்ணிருக்காரு. அப்படி கால் பண்ணவரு அவங்க கிட்ட இறுதியா ஒரு முறை உன்னை சந்திச்சு பேசணும்னு ரொம்ப பொறுமையாவும் அன்போடையும் பேசியிருக்காரு. அவர் பேச்ச கேட்ட ஆருஷி தன்னோட காதலனை சந்திச்சு ஒரு முறை அறிவுரைகளை சொல்லி பார்ப்போன்ற எண்ணத்துல வீட்டை விட்டு கிளம்பி அவங்களுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி போனவங்க துருவ சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை இருவருக்குள்ளயும் வாக்குவாதமா மாறி சண்டைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த சண்டையை தொடர்ந்து ஆருஷி அந்த இடத்தை விட்டு எப்படியாவது கிளம்பணும்னு நினைக்கும் போதுதான் அந்த வீட்டுடைய பால்கனி பகுதியில இருவருக்குள்ளயும் வாக்குவாதம் நடந்துட்டு இருந்த நேரத்துல ஆருஷி எதிர்பார்க்காத வகையில துரு அவங்கள பிடிச்சு மேல் மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுருக்காரு. அப்படி தள்ளி விட்டதுல ஆருஷி சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருக்காங்க. மறுபுறம் ஆருஷிய தள்ளி விட்ட துரு அவருடைய வீட்டை பூட்டிட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போதுதான் அவர் இறங்கி போன படிக்கட்டுல இருந்து தவறி கீழே விழுந்து கால்ல அடிபட ஆரம்பிக்குது. மறுபுறம் ஆருஷி விழுந்த அதே சமயம் அபார்ட்மெண்ட்ல இருந்த நபர்கள் சூழ்ந்ததால துருவால அங்க இருந்து தப்பிக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாரு. அங்க இருக்கிற அபார்ட்மெண்ட் வாசிகள் உடனடியா காவல் நிலையத்துல தகவலை சொல்லியிருக்காங்க. சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் ஆருஷியோடைய உடலை மீட்டு அட்டாப்சிக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. மறுபுறம் துருவையும் அதிரடியா கைது பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் அவருடைய கால் பிராக்சர் ஆனதால அவரையும் மருத்துவமனையில சேர்த்திருந்தாங்க. உடல்நலம் சரியானதுக்கு பிறகு துரு கிட்ட தொடர்ந்து விசாரணைகளை நடத்தும் போதுதான் ஆருஷி அவங்க படிச்சுட்டு வர கல்லூரியிலேயே சக நண்பர் கூட நெருங்கி பழகிட்டு வந்ததாவும் அது பிடிக்காமலேயே ஆருஷிய கொலை செய்துட்டதா சொல்லியிருக்காரு. அதே சமயம் இருவருக்குள்ளயும் வாக்குவாதம் ஏற்படும் போது கோவப்பட்டுதான் ஆருஷிய தள்ளினதா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே திட்டம் போட்டு இந்த கொலைய தான் செய்யலன்றதையும் போலீஸோடைய வாக்குமூலத்துல தெரிவிச்சிருக்காரு. மறுபுறம் ஆருஷியோடைய அம்மா கிட்டையும் தொடர்ந்து விசாரணைகளை நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில ஆருஷியோடைய அம்மா துரு ஆருஷியோடைய காதலன்றது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஆருஷிய மருத்துவ கல்லூரியில சேர்க்க போன முதல் நாளே துருவ சந்திச்சு பேசினதாவும் அதே சமயம் தன்னோட மக துருவ காதலிச்சுட்டு இருக்கிறதாவும் அவரையே திருமணம் செஞ்சுக்க போறதாவும் சொல்லி இருந்ததா தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களுடைய காதலுக்கு தான் எந்த விதத்திலையும் எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்ததுக்கான காரணமே தன்னோட மக படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்ற எண்ணத்துலதான் அவங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலன்றத சொல்லியிருக்காங்க. துருவோடைய சந்தேக எண்ணத்தாலேயே ஆருஷியோடைய கொலை சம்பவம் நடந்ததா போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்குது. அதே சமயம் துருவும் ஆருஷிய அடிக்கடி தனிமையில சந்திக்கணும்ன்றதுக்காகவே காலேஜுக்கு பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்லயே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருக்காருன்றது போலீஸோடைய விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த வழக்கு பத்தின தகவல்கள் கொடுத்த சில ஊடகங்கள்ல துருவும் ஆருஷியும் லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு வந்ததா சொல்லப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது போலீஸோடைய விசாரணைக்கு பிறகுதான்
தான் தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணையில இருக்கிறதால முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கை பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.